வாவ், பார்த்தீங்களா வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்க, இதில் ஒரு பலாமரம் நிற்குது. தென்னையெல்லாம் வந்து பாருங்க நல்ல காயோடு இருக்குது, நிறைய மரங்கள் நிற்குது பாருங்க, நல்ல சோலையாக இருக்குது காணி பாருங்க. எண்ணினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். முல்லைத்தீவு மாவட்டம் வசந்த நகர் பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1/4 ஏக்கர் காணி வந்து ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. உண்மையை சொல்லணும்னு சொன்னால் இது மாவட்டம் முல்லைத்தீவாக இருந்தாலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் மிக அண்மையில் இருக்கிற ஒரு கிராமமாக இந்த கிராமம் வந்து அமைஞ்சிருக்குது. அதாவது வந்து இரண்டமடு சந்திக்கும் முருகண்டிக்கும் இடையில அந்த ஏனையின் வீதியிலேருந்து சரியாக ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தெல்லாம் அமைஞ்சிருக்குது. கிளிநொச்சி பல்கலைக்கழகம் கார்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்னதாக ஒரு மாட்டுக்குட்டியில் ஒன்று இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5-6 கமுகு மரங்கள் நிற்கிது. ஒரு 7 காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் ஒரு 7 தென்னை மரத்துக்கிட்ட நிற்கிது பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பாருங்கள் ஒரு புலாமரம் ஒன்று இருக்குது, நல்ல காய்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு வந்து நல்ல அழகான வீடு ஒன்று இருக்குது. உள்ளுக்கு போய் பார்ப்போம் எத்தனை ரூமுகள் இருக்குன்ற விவரங்களை பார்ப்போம். காய்க்கக்கூடிய புலாமரம் 2 புலாமரம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமரம் வந்து 2 மாமரம் காய்க்கக்கூடிய மாமரங்கள் இருக்குது. நல்ல காணி வந்து நல்ல இணலாக நல்ல சோலையாக இருக்குதுங்க. இப்படி எஞ்சால போனோம்னா இது குழாய் கிணறு தொட்டி எல்லாம் இருக்குதுங்க. தேசி மரம் இருக்குது. இப்படி நிறைய மரங்கள் பலன் தரக்கூடிய மரங்கள் இருக்குது. முன்னுக்கு எல் வடிவத்தில் வந்து ஒரு அவுட்கோல் ஒன்று இறக்கியிருக்காங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதில் ஒரு பலாமரம் ஒன்று நிற்கிது பாருங்க. இந்தால பாருங்க நல்ல காய்களோட நிறைய காய்களோட தென்னை மரம் இருக்குது. தொங்கல்ல பாருங்க அந்த நல்ல காய்கள் இருக்குது. எல்லா தென்னையிலையும் நல்ல காய்கள் இருக்குதுங்க பாருங்க, அந்த நல்ல காய்கள் இருக்குது. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் பாருங்க இவ்வளோ இணலாக அமைதியாக இருக்குன்னு சொல்லி. இந்த சூழலும் வந்து நல்ல இடமா நல்ல அமைதியான ஒரு சூழலாக தான் இருக்குது. அதாவது இரண்டமடு சந்திக்கும் முருகண்டிக்கும் இடையில, அதாவது நீங்கள் கிளிநொச்சியிலேருந்து வரைக்கல காணி வந்து இருக்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடது கை பக்கம் தான் இந்த வசந்த நகர்ன்ற இடம் வந்து அமைஞ்சிருக்குது. அதாவது நீங்கள் கிளிநொச்சியிலேருந்து வரைக்கல இரண்டமடு சந்தி கலந்து முருகண்டி பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் இடது கை பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்திலேயே இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் கொஞ்சம் வாழை மரங்கள் நிற்குது. இப்படி கொஞ்சம் மரங்கள் நிறைய மரங்கள் இருக்குது. காணி வந்து நல்ல சோலையாக நல்ல இணலாக இருக்குதுங்க. இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்பு வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எல் வடிவத்தில் ஒரு அவுட் ஹோல் ஒன்று இருக்குதுங்க. இங்கே பாருங்க, இப்படியே வந்து இந்த அவுட் ஹோல் வந்து இப்படியே இங்கால இப்படியே போகுதுண்ணே. நல்லா இருக்குது, வித்தியாசமான மாடலில் இருக்குது. மேலே வந்து சீட் போட்டிருக்காங்க. ஓகே, அப்படியே நாங்கள் இப்படியே வந்தோம்டா. இது வந்து ஹோலுங்க, ஒரு குட்டி ஹோல் உண்டு. ஆக பெருசண்டு இல்லை, ஒரு அளவான ஒரு குட்டி ஹோல் ஒன்று இருக்குது. மேலே வந்து ஓடு தான் போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவி வைக்கிறதுக்குரிய ஒரு கட்டொண்டு கட்டி அதுக்கு வந்து மாபிள் வந்து பதிச்சிருக்கிறாங்க. இப்படி எஞ்சால வந்தோம்னா இஞ்சால வந்து இது வந்து சாமியரை. அப்படியே இப்படியே போனோம்னு சொன்னால் இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமி அறைக்கு பக்கத்தில் இன்னொரு அறை உண்டு. எல்லாம் 10க்கு 10 ரூமோட தான் இருக்குது. இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கிச்சன். இது வந்து கிச்சன். அப்படியே இந்த சைட் போனோம்னா இங்கால ஒரு ரூம் ஒன்று இருக்குது. 3 ரூம் இருக்குது. மொத்தம் 3 ரூம் இருக்குது. கிச்சன், ஹோல், அவுட் ஹோல் எல்லாம் இருக்குது. நல்ல ஒரு அமைப்பான வீடு தான். நல்ல எல் வடிவ ஹோல் இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு ஓகே தான், நல்லா தான் இருக்குது உண்மையாலுமே. ஓகே, இப்படியே நாங்கள் வெளியே வந்தோம்டா. இந்த பகுதி இங்கால டாய்லெட் இருக்குது. அப்படியே போனோம்டா இங்கால பின்னுக்கு அப்படியே பார்ப்போம். இங்கால இடவழிகள் இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா தெரியும். சுற்றி வர வந்து ஆக்கள் இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. தாங்களும் தங்களை வாடும் நல்ல அமைதியான இடம். இங்கால இது வேறு ஆக்களோட காணி பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல அமைதியான இடம். இங்காலையும் ஒரு பெரிய காய்க்கிற மாமரம் நிற்கிது பாருங்க. கூடுதலாக இங்கால வந்து யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்கு வாடகைக்கு தான் கொடுத்துருக்காங்க வீடுகளை.
காமன்ஸ் பிள்ளைகளுக்கு. ஏன்னா இதில் இருந்து காமன்ஸ் யூனிவர்சிட்டி எல்லாம் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது. அதனால் இந்தியாவில் அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி கூடுதலானாக்கள் இந்தியாவில் தான் வாடகைக்கு வீடுகள் எடுத்துருக்காங்க. நல்ல மண், யாழ்ப்பாண மண் மாதிரி நல்ல செம்மண் தர வந்து செம்மண் தர தான் நல்ல மண்ணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜம்பு மரம் ஒன்று நிற்குது. நல்லா இருக்குது காணி வந்து நல்ல அமைப்பாக நல்ல சச்சதுர காணியாக நல்ல பலன் தரக்கூடிய மரங்களோட நல்லா இருக்குது உண்மையாலுமே பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உண்மையாலுமே நல்லா இருக்குது காணி. தரையை பார்த்தீங்கன்னா செம்மண் தரை இருந்தா. இதில் வந்து ஒரு ஈரப்புலா மரம் ஒன்று நிற்குது பாருங்க. நல்ல காற்றோட்டமான இடமா இருக்குது. சரி உறவுகளே, இதான் இந்த காணியோட ஒரு முழுமையான அமைப்பா இருக்கு. இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 65 லட்சம் ரூபா வந்து சொல்றாங்க. இந்த 1/4 ஏக்கர் காணி இந்த வீட்டோட அப்படியே சேர்த்து 65 லட்சம் ரூபா சொல்றாங்க. ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தான் இருக்கு. நான் இதில் என்னுடைய நம்பரை தாரன், எனக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்வோம், ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. வேற ஒன்று உறவுகளே, மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.